ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச திருநாளில் ஒரே ஒரு துண்டு சுக்கு கொஞ்சமாக மிளகு வைத்து இந்த ஒரு தாந்திரிக முறையை செய்கிறதால உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன பரிகார முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சுக்கு மிளகு வைத்து என்ன தாந்திரிக முறை செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகனுக்கு உரிய விரதங்கள்லேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம் இந்த தைப்பூசம். கந்தசஷ்டி விரதத்தை தவற விட்டவங்களுக்கு இந்த தைப்பூசம் ஒரு மாற்று வழினே சொல்லலாம். கந்தசஷ்டி விரதத்துக்கு 6 நாட்கள் எந்த மாதிரியான விரதத்தை கடைபிடிப்பீங்களோ அதே வழிமுறையை இந்த தைப்பூச திருநாளுக்கும் நீங்கள் கடைபிடிக்கலாம். 6 நாட்கள், 3 நாட்கள், இன்னும் நிறைய முருக பக்தர்கள் 48 நாட்கள், 21 நாட்கள்னு சொல்லி அவங்களோட உடல்நிலைக்கு ஏற்றவாறு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து தைப்பூச திருநாள் அன்னைக்கு பழனிக்கு போயிட்டு அன்றையோட விரதத்தை முடிப்பாங்க. இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம்தான். ஆனால் நீங்கள் எப்படி வணங்கினாலும் முழு பக்தியோட முழு மனசோட வணங்குனீங்கன்னா கட்டாயம் முருகப்பெருமான் உங்களோட கோரிக்கைகளுக்கு வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார். பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம். முதல்ல தைப்பூசம் அப்படிங்கிறது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நாள் தான் தைப்பூசம். ஆனால் பிப்ரவரி 10ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய பூச நட்சத்திரம் பிப்ரவரி 11ஆம் தேதி இரவு 7:21 தான் வருது. அன்றைய தினம் இரவு 7:51 பிறகு தான் பௌர்ணமியும் பிறக்குது. எப்படி பார்த்தாலும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். அப்போ 11ஆம் தேதி தைப்பூசமா 12ஆம் தேதி தைப்பூசமானு கேட்டிங்கன்னா 11ஆம் தேதி, அதாவது பொதுவாக ஒரு விரதனால சில விரத நாட்களுக்கு திதியை கணக்கு பண்ணி விரதம் இருப்போம், சில விரத நாட்களுக்கு நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி விரதம் இருப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் பிப்ரவரி 11ஆம் தேதியோட முடிஞ்சிடும். அப்போ அன்றைக்கு நாள் முழுக்க நீங்கள் இரவு 7:20 வரைக்கும் தாராளமாக தைப்பூசத்துக்கான எல்லா வழிபாட்டையும் பூஜைகளையும் நீங்கள் செய்யலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க, அது அபிஷேக ஆராதனை நடக்கும், அதில் போய் கலந்துக்கோங்க. ஒருவேளை அபிஷேக ஆராதனைகளுக்கு போக முடியலையா, உங்களோட ஓய்வு நேரங்களில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு கோவிலை சுற்றி வலம் வந்து ஓம் சரவண பவன் சொல்லக்கூடிய முருகனோட திருமந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே கோயிலை வலம் வரும்போது உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ அதை முருகப்பெருமான் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட மனசு விட்டு பேசுங்க. நீங்கள் பேச தான் உங்கள் மனசுக்குள்ள விஷயங்களை கேட்க தான் அந்த விஷயங்களுக்கு முருகப்பெருமான் செவி சாய்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. எப்படி விரதம் இருந்தாலும் சரி, தைப்பூச விரதம் அன்னைக்கு தைப்பூச திருநாள் அன்னைக்கு அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சிடுங்க. குளிச்சுட்டு வீட்டோட பூஜையை சுத்தப்படுத்தி, குறிப்பாக முருகப்பெருமானோட ஃபோட்டோஸில் இருந்துச்சுன்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமமோ முடிஞ்சால் சந்தனம் குங்குமமோ போட்டு வைத்து சிவப்பு நிற மலர்கள், முருகனுக்கு பிடித்த மலர்கள் நிறைய இருக்குது, உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு என்ன நைவேத்தியங்கள் செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சு படைச்சிடுங்க. இரவு ஒரு 7:20க்குள்ளே பூச நட்சத்திரம் முடிஞ்சிடும், அதுக்குள்ளே படைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சுக்கு பரிகாரம் இருக்குல்ல, இதை முடிஞ்சால் ஒரு இரவு 8-9 மணிக்குள்ளே செய்கிறதும் விசேஷம்தான். முடிஞ்சவங்க இரவு ஒரு 7:21 செய்யறதுக்கும் முயற்சி பண்ணலாம். இந்த இடத்துல நாம் ஏன் சுக்கை பயன்படுத்துகிறோன்னா, ஒரு வாக்கு இருக்குது, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த வாக்குக்கு ஏற்றவாறு சுக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவ பொருள். எல்லா விதமான நோய்களுக்கும் இந்த சுக்கை பயன்படுத்துவாங்களாம். அதுலேயும் குழந்தைகள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களுக்கு இந்த சுக்கு ஒரு அருமருந்தாக இருக்குதான். அதனால தான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை. நம்மளோட தனித்தனி கஷ்டங்கள் தனித்தனியாக தீர்றதற்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒரே நேரத்தில் சரியாகிறதுக்கு முருகப்பெருமானை வணங்கலாம். அதுக்கு தான் இது அர்த்தம். இப்படி 2 பேருக்கும் ஏற்ற ஒரு பொருள் இந்த சுக்கு. இந்த சுக்கை வைத்து தான் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க. சுக்கு அப்படிங்கிறது ஒரு வசிய பொருள். மருத்துவம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு மகத்துவமும் இந்த சுக்குக்கு இருக்குது. சுக்கு ரொம்ப எளிதாக எல்லார் இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நாட்டு மருந்து கடைகளில் ஒரு 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தால் கூட போதும். ஒரு பாக்கெட்டில் 1 பீஸ் 2 பீஸ் இருக்கும், அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மிளகு அப்படிங்கிறது வாராகம்மன் வழிபாட்டையும் காலபைரவர் வழிபாட்டையும் தொடர்ந்து கவனித்து வரவங்களுக்கு தெரியும். மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய பொருட்களில் முக்கியமான பொருள். இப்போ 2 சக்தி வாய்ந்த ஒரு பொருளை ஒரே நேரத்தில் தைப்பூச திருநாள் அன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தும் போது அது மூலயமா வெளிப்படக்கூடிய அந்த சக்தி இருக்குல்ல, அதோட பலன் ரொம்ப அபரிமிதமானதாக இருக்கும். ஆனால் இது 2த்தையும் எப்படி பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம். மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே உங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு
சின்னதாக ஒரு கிண்ணத்தில் நீங்கள் தயார் செய்து வச்சிருக்கக்கூடிய சுக்கு இருக்குல்ல, அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு சின்ன கிண்ணத்துலையோ ஆழ்விளக்கிலோ வச்சுடுங்க. அதே மாதிரி இன்னொரு கிண்ணத்தில் 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ எவ்வளோ முடியுதோ மிளகையை வச்சுடுங்க. வச்சுட்டு முருகப்பெருமான மனசார வேண்டிக்கணும். ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனோட மந்திரத்தை 6 முறை 9 முறை 108 முறைன்னு உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுதோ, கணக்கே வேணாம், அவ்வளோ முறை அந்த சுக்கையும் மிளகையும் பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு முறை அந்த சுக்கு மிளகையும் பார்த்து ஓம் சரவண பவன் நீங்கள் சொல்லும்போது அந்த மந்திரத்தோட சக்தி அந்த சுக்குக்கிட்டையும் மிளகுக்கிட்டையும் அப்படியே உருவேறும். அது மூலயமா அந்த சுக்கு அப்புறம் அந்த மிளகோட பவர் வந்து அதிகமாகிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, சின்னதாக ஒரே ஒரு ஜிப்லாக் கவரோ இல்லை ஒரே ஒரு பேப்பரோ எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய பூஜையில் வைத்து ஓம் சரவண பவனு முருகனோட திருமந்திரத்தை வச்சு சக்திகளால் மெருகேற்றி வச்சுருக்கீங்களா ஒரு சுக்கும் மிளகும், அதை ரெண்டத்தையும் ஒரு பேப்பரில் வச்சு மடிச்சிடணும். அது கூட ஒரே ஒரு ரூபாய் நோட்டு இல்லைனா ஏதாவது சில்லறை நாணயம். ரூபாய் நோட்டு வைக்கிறது சிறப்பு. இவ்வளவு தான், அவ்வளோதான் கணக்கு இல்லை. ஆனால் வைக்கக்கூடிய ரூபாய் நோட்டை நீங்கள் செலவு பண்ண முடியாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ எவ்வளோ முடியுதோ அதை நீங்கள் வச்சுக்கணும். ஒரு ஜிப்லாக் கவரு அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பரில் பூஜையரில் வைத்து மந்திரத்தை சொல்லி எடுத்துருக்கக்கூடிய அந்த சுக்கையும் அந்த மிளகையும் அந்த பேப்பரில் வச்சு மடிக்கும்போது அது கூட ரூபாய் நோட்டையை வைத்து மடித்து உங்கள் வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, தொழில் செய்யக்கூடிய இடங்களில் எங்கே வேணால் வச்சுக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு இடம் சென்டிமெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல தான் நான் பணம் வைப்பேன், இங்கே பணம் வச்சா எனக்கு வீண் விரயம் வீண் செலவே ஆகாது, வரக்கூடிய பணம் நிரந்தரமாக என் கையில் தங்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்ல, அந்த இடத்துல கூட நீங்கள் இதை மடித்து அந்த பேப்பரோடு தூக்கி அந்த இடத்துல வச்சிடலாம். இதை வச்சதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு நடக்கக்கூடிய மாற்றம் இருக்குல்ல, அது ரொம்ப அபரிமிதமானதாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணமாக பெற்றிருக்கக்கூடிய அந்த சுக்கு இருக்குல்ல, அது காந்தம் போல் பணத்தை உங்கள் பக்கம் ஈர்த்து கொடுக்கும். இதை வச்சுட்டா போதுமா, வேலைக்கு போக வேணாமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வருது. இதுக்கான அர்த்தம் அது இல்லை. இது மாதிரி பூஜை முறைகள் செய்யும்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழிலாக இருக்குல்ல, அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு சரியாக வந்து சேரும். சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது வீண் விரயம் வீண் செலவு ஏற்படலாம், அதெல்லாம் தடுக்கப்படும். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்தும். அதுதான் இந்த மாதிரி பூஜை முறைகள், தாந்திரிக முறைகள் செய்கிறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கமே. தைப்பூசத்து நாள் அன்னைக்கு முடிஞ்சால் இரவு 7 மணி 21 நிமிஷத்துக்குள்ளே, இல்லைனா ஒரு இரவு ஒரு 8 மணி 9 வரைக்கும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். 2 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த பேப்பரையோ இல்லை ஜிப்லாக் கவரையோ பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் நல்லா இருந்தால் அதை திரும்பி அதே இடத்துல சுத்தப்படுத்தி வச்சுடுங்க. இல்லைனா வீணாக போயிருக்கக்கூடிய பொருளை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை கால்பட இடத்துல ஆறு ஏரி குளத்தில் விட்டுட்டு அதில் என்னென்ன பொருட்கள், உதாரணத்துக்கு சில்லறை நாணயம் நம்ம வச்சுருப்போம், உதாரணத்துக்கு சுக்கு வச்சுருப்போம், அது கூட மிளகு வச்சுருப்போம். இதில் ஏதாவது ஒரு பொருள் வீணாக போயிருந்துச்சுன்னா புதிய பொருளை மாற்றி ஏதாவது ஒரு சஷ்டி விரதம் அன்னைக்கோ இல்லைனா கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கோ நீங்கள் மாற்றி வச்சுருங்க. இவ்வளோதான் அந்த பரிகாரம். தைப்பூச திருநாளில் சுக்கு மிளகு வைத்து பண்ணக்கூடிய இந்த விஷயம் உங்கள் பக்கம் பணத்தை ஈர்க்கும், மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.